ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டா ஹீரோயின் ஹோஸ்ட் பண்ண இந்த ஸ்கிரிப்டை வேணும்னே யூரா வேறு இடத்துல மாற்றி வச்சது ஹீரோக்கு தெரிய வந்து கோவப்பட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே ஹீரோவை சமாதானப்படுத்துகிற விதமாக நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக மறுபடியும் அந்த கம்பெனியில் உங்களோட பொசிஷனை நான் திரும்ப கொண்டு வருவேன், உங்களை நான் பிரசிடெண்ட்டாக மாற்றுவேன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோக்கு யூரா மேலே கோவம் இருக்குது. இருந்தாலும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கங்கிற ரீசன்னால் அவளை சும்மா விடுறாங்க. ஆனால் யூரா அவளோட பாட்டிக்கு கால் பண்ணிவிட்டு ஹீரோவை மறுபடியும் கம்பெனியோட பிரசிடெண்ட்டாக மாற்றணும், எனக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது அவங்க மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க. ஸ்டேட்டாக ஷேர்ஸ்லாம் எந்த ஷேர் ஹோல்டர்ஸில் அதிகமாக இருக்கோ அவங்களெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பேச வைக்காங்க. இந்த விஷயம் ஒரு பக்கம் காங்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக யூராவோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க. ஸோ அவங்க அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்க அதுக்கு மேலே பேச முடியல, அப்படியே ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் காங்கோட அம்மா இதை இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஃபோன்லேருந்து ஹீரோயின் இப்படி ஒரு இடத்துக்கு வரான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் யூராவும் ஹீரோவை பார்த்துட்டு என்னை வீட்டில் கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பா. ஹீரோ மெசேஜில் ஹீரோயினோட பேரை பார்த்ததுமே சரியாக கவனிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகிறாங்க. இவளுக்கும் டவுட் இருக்குது, எதுக்கு ஹீரோ இப்படி ஓடி போகிறாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரா. அங்கே பார்த்தா ஹீரோயின் தனியாக ஒரு ரூமில் நிற்பாங்க. ஹீரோவும் வந்தோடனே உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு எதுக்கு இங்கே ஹீரோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ அப்படியே பின்னாடி யூராவும் வரா. இப்படி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ரூமில் பார்க்குற அவளுக்கு டவுட் வருது. ஸோ ஹீரோயினை தான் பிடிச்சி அடிக்கா. எவ்வளோ தைரியம், அவர் என்னோட ஹஸ்பண்டு, நீ என்னன்னா நான் உன்னை சொல்ல திரும்ப ஏதாவது தப்பு பண்ணிகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்கா. ஹீரோயினும் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஒரே ரீசனுக்காக ஒன்றும் பேசாமல் அந்த இடத்துல இருந்து அமைதியாக போகிறாங்க. ஹீரோவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யூரா ஹீரோயின் அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக பின்னாடி போனால் யூரா ஹீரோவை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறா. ஆனால் ஹீரோ யூராவோட கையை தட்டி விட்டுட்டு ஹீரோயினை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. பின்னாடி யூரா ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்படி வரும்போது படிக்கட்டில் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு குழந்தை அபார்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. யூராவால் இதை ஏற்றுக்கிடவே முடியல. இல்லை நீங்கள் சரியாக செக் பண்ணியிருக்க மாட்டீங்க, இன்னொரு முறை செக் பண்ணுங்கன்னு வேற சொல்கிறா. ஸோ இதுக்கான ரீசனை ஹீரோ மேலே தான் பழி போடுறா. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான், என் குழந்தை என்கிட்ட இல்லாமல் போனது நீங்கள் தான் காரணம், என் குழந்தைய திரும்ப கொண்டு வாங்கன்னு சொல்லி சண்டை போடுறா. ஸோ நடந்த விஷயத்தை கேட்ட யூராவோட பாட்டியும் ஸ்டேட்டாக ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துக்கே போகிறாங்க. எவ்வளோ திமிரு, உன்ட்ட எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் பிரச்சனை பண்ணாதேன்னு சொல்லிட்டு, இப்போ ஒன்னால் என்னோட பேத்திக்கு பிறக்க இந்த குழந்தையே கலைஞ்சு போச்சு, அதுக்கெலாம் காரணம் நீ தான், எதுக்கு நீங்கள் ஹோட்டல் ரூமில் ஹீரோவை போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்காங்க. ஹீரோயினும் நான் அதுக்கு காரணம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துக்கு வர சொன்னதே காங்கோட அம்மா தான்ங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யூராவோட பாட்டியும் அதெல்லாம் கேட்காம ஹீரோயின்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு யங்ஜா தான் அந்த இடத்துக்கு வந்து யூராவோட பாட்டியை வெளியே அனுப்பி வைக்காங்க. அடுத்ததாக ஹீரோவை பாட்டி ஹீரோவை மீட் பண்ணி இப்படி அந்த இடத்துக்கு ஹீரோயினை வர சொல்லி இருக்கிறதே காங்கோட அம்மா தான், இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோக்கு புரியுது இப்படி பிரச்சனை வர்றதுக்காக அவங்க தான் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காங்கோட அம்மாவை தான் போய் மீட் பண்ணுறாங்க. என்னோட அப்பா இறந்ததுக்கு நீங்களும் ஒரு விதத்தில் காரணம் தான், இப்போ எனக்கு பிறக்க இருந்த குழந்தையும் உங்களால் இறந்து போயிட்டு எதுக்காகலாம் இப்படி செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவத்தோட திட்டும்போது பதிலுக்கு காங்கோட அம்மாவும் எனக்கு அந்த இடத்துக்கு யூரா வருவா இப்படிலாம் நடக்குங்கிறது தெரியவே தெரியாது, இது என்னோட தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை கொஞ்சம் தள்ளி நின்று காங்கலாம் கேட்டுருவான். ஸோ அவங்க அம்மா இந்த அளவுக்கு நடந்துக்கிடுவாங்கிறத அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவனும் அவங்க அம்மாட்ட போய் எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்ருக்கீங்க, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லும்போது பதிலுக்கு அவங்களும் இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சுட்ருக்கேன், நீ தான் புரிஞ்சு நடந்துக்கூடணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதை காங்கலாம் ஏற்றுக்கிட்ட மாதிரியே இல்லை. ஆனால் அடுத்ததாக இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற யூரா என்னன்னா கையில் பில்லோவை வச்சுக்கிட்டு அது அவளோட குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்ச நாள் கழித்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டான். இப்போ ஹீரோயினோட பையனை தான் பார்க்கறதுக்காக போகிறான். அவனும் ஆசையாக யூராவை ஹக் பண்ணலான்னு சொல்லி வந்தா இவ ஹீரோயின் மேலே இருக்கிற கோவத்தில் ஹீரோயினோட பையனை தள்ளி விடுறா. கோவத்தோட கூடவே இனி இங்கே வைக்கக்கூடாது, ஹீரோயின் கூட இந்த பையன் சேரவே கூடாதுங்கிற வெறுப்போட அந்த பையனை ஃபாரினுக்கு அனுப்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறா. ஸோ அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் நல்லா ஹீரோயினுக்கு இப்போ நியூஸ் வருது, இப்படி உங்களோட பையனை தத்தெடுத்தவங்க இவ்வளோ நாள் இங்கே தான் இருந்தாங்க, இப்போ ஃபாரின் போக போகிறாங்க உங்கள் பையனை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்தா தான் உண்டு, இல்லைனா பார்க்கவே முடியாதுன்னு சொல்லும்போது ஹீரோயின் ஸ்ட்ரெயிட்டாக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. போகிற வழியில் ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த யங்ஜோக்கும் கால் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் யங்ஜோ ஸ்ட்ரெயிட்டாக காங்கிட்ட சொல்கிறான். அந்த டைம் காங்குக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, கண்டினியூவாக இவன் பிரசிடெண்ட்டாக இருக்கலாமாவா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி மெசேஜில் ஹீரோயின் ஏர்போர்ட்டுக்கு குழந்தைக்காக போகிறாங்கிற தெரிஞ்சதுமே அவனால் அங்கே மீட்டிங்கில் இருக்க முடியல, எதுவுமே பேசாமல் அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துருதான். இதை கவனிக்கிற காங்கோட அம்மாவும் என்ன இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷேர் ஹோல்டர்ஸ்ட்டையும் இல்லை அவனுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்ரு அதனால தான் அர்ஜென்ட்டாக போயிட்டான், ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருந்த யூராவோட பாட்டி முடியாது, இதை விட என்ன அர்ஜென்ட் இருக்க போகுது, அவன் இல்லைன்னா என்ன ஹீரோ இருக்காங்கன்னா ஹீரோ அவனோட ஸ்பீச் கொடுக்கட்டும், இன்னைக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்க ஏர்போர்ட்டில் பார்த்தோன்னா இன்னைக்கு யூராவும் வந்திருக்கான் அவங்கள வழி அனுப்பி விடுறதுக்காக. ஸோ அப்போது அங்கே ஹீரோயினோட பையனும்
ஹீரோயினும் யூராவை ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ யூராக்காக ஒரு டிராயிங் பண்ணி இந்த உலகத்துல எனக்கு பிடிச்சது நீங்கள் தான் சொல்லி எழுதி கொடுத்துட்டு அங்கேருந்து அவனோட தத்தெடுத்த அம்மாங்க கூட கிளம்பி போகிறான். ஸோ யூராவும் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு காங் வரான். யூராவை கவனிக்காங்க, இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பையனை தான் தேடி போகிறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஹீரோயினும் வந்து விசாரிக்கா. பார்த்தா அதுக்குள்ளே ஃப்ளைட் மூவ் ஆகிட்டுன்னு சொல்லி தெரிய வருது. ஹீரோயினும் நானும் போனோம், என்னோட பையன் என்ன என்கிட்ட பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கெஞ்சுறான். ஆனால் ஹீரோயின் இப்படி கொடுத்த தண்டனையிலேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அது வரைக்கும் ஹீரோயினுக்கு விஷா கிடைக்காது. ஸோ அந்த இடத்துல ஃபீல் பண்ணி ரொம்ப அழுறாங்க, என்னோட பையனை என்கிட்ட பிரிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது தூரத்தில் நின்று காங்கும் கவனிச்சிட்டு இருக்கான். அவன் ஹீரோயின் அழுறது வந்துச்சு, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அடுத்ததா ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்ஜோட்ட தான் போய் கேட்காங்க அந்த சின்ன பையன் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தான் சொல்கிறான், இப்படி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஜெயிலில் இருக்கும்போது ஹீரோயினுக்கு அப்படி ஒரு பையன் பிறந்தான், அதுக்கப்புறம் ஹார்ஃபனேஜ் விட்டால் அவன் தொலைஞ்சு போயிட்டாங்கிற கதையை. இதை கேட்குற காங்குக்கு ரொம்பவே பெயினாக இருக்குது. இப்படி ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இப்படி ஒரு பையன் இருப்பாங்கிறத அவள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே நைட் டைம் ஹீரோயின் சின்ன வயசில் பையனுக்காக செஞ்ச ஸ்வெட்டரையும் பையன் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க. ஆனால் ஒரு போலீஸ்கிட்ட போய் இப்படி என்னோட பையனை வெளிநாட்டில் ஹாங்காங்க்கு அனுப்பி வச்சுட்டாங்க, என்னோட பையனை திரும்ப கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க நிறைய காசு தேவைப்படும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் கண்டிப்பாக பையனை ரிட்டர்ன் தாங்கிட்ட கூட்டிகிட்டு வரணுங்கிறதுக்காக நிறைய பேங்கில் லோன் கேட்காங்க. பட் ஹீரோயின் மேலே இப்படி ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனால யாருமே லோன் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. ஸோ ஹீரோயின் வேறு வழியே இல்லாமல் பணத்துக்காக ஹீரோட்ட தான் போய் கேட்காங்க, எனக்கு இப்படி காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ காசுக்காக தான் நம்மளை தேடி வந்திருக்கான்னு தெரிஞ்சு ஹீரோயினை அதெல்லாம் ஒன்றும் தர முடியாது, நீங்கள் இருந்து கிளம்பி போன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஹீரோயினும் அவங்க 2 பேருக்கும் இப்படி ஒரு பையன் இருக்காங்கிறத சொல்ல வராங்க. ஆனால் அந்த இடத்துக்கு அதுக்குள்ளே யூரா வந்துருதா. ஸோ மறுபடியும் ஹீரோயின் ஏதோ பேசுறதுக்காக அடிக்கடி இப்படி வாரான்னு தெரிஞ்சு சண்டை போடுறது வரதுக்குள்ளே ஹீரோவே அவள் காசுக்காக என்கிட்ட வந்திருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இவளும் காசுக்காக தானே வந்திருக்கா, இந்த வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவள் பர்ஸில் இருந்த காசு தூக்கி ஹீரோயின்ட்ட எறிகிறா. ஹீரோயினை ரொம்பவே அவமானப்படுத்துறா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு இப்போ காசு தேவைப்படுதுங்கிறதுக்காக அந்த காசை எடுத்துக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் காங் கவனிச்சிருதான். ஸோ என்ன நடக்குங்கிறத ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்ஜோட்ட கேட்கும்போது அப்படி குழந்தைக்காக இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் எங்ஜோட்ட இதை நான் கொடுத்ததா சொல்லாமல் நீயே கடன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுன்னு சொல்லிட்டு காங்கே ஹெல்ப் பண்ணுறாங்க. அவளும் இப்படி எனக்கு காசு கிடச்சிட்டுன்னு கொண்டு ஹீரோயின்ட்ட கொடுக்கா. ஹீரோயினும் இப்படி ஃப்ரெண்டு தனக்காக இவ்வளோ பண்ணுறதை நினச்சி ஹாப்பி ஆகுறாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது பின்னாடி இருந்து காங் தான். ஸோ அடுத்ததான் இந்த போலீஸ் பார்க் அன்னைக்கு ஏர்போர்ட்டில் வச்சு இப்படி குழந்தைய யூரா அனுப்பி விடுறதை கவனிச்சிருப்பா. இன்னொரு பக்கம் ஹீரோயின் குழந்தைய தேடிட்டு இருக்கதான் உனக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த குழந்தை ஹீரோயினோட குழந்தைங்கிறது கண்டுபிடிச்சிட்டான். ஸோ இப்போ யூரோவை மீட் பண்ணி அந்த குழந்தை யார் குழந்தைங்கிறது எனக்கு நல்லா தெரியும், எனக்கு அதுக்கான காசு தந்துட்டேன்னா நான் விட்டுருவேன், அப்படி இல்லைன்னா உன்னோட ஹஸ்பண்ட்டை போய் சொல்லுவேன், உனக்கு எது வசதின்னு நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு மிரட்டும் போது அவளுக்கு வேறு வழி இல்லை. ஸோ அவங்க கேட்ட காசை தூக்கி கொடுக்கா. கூடவே என்ன ஆனாலும் சரி ஹீரோயினுக்கு இப்படி அவனோட பையன் இங்கே இருக்காங்கிறது தெரியவே வரக்கூடாதுன்னு சொல்லும் போது அதுக்கு போலீஸ் பார்க்கும் என்கிட்ட அந்த வேலையை தந்துட்டாலா சரியாக முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இப்படி ஃபாரினுக்கு போன ஹீரோயினோட பையன் அங்கே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொண்டு காமிக்கான். யூராக்கே பெரிய ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் ஹீரோயினோட பையன் அவளுக்கு கிடைக்க போகிறதே கிடையாதுன்னு நினச்சி ஹாப்பியாகிறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் இப்படி சைல்டு சென்டர்லேருந்து இப்படி உங்களோட பையன் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. ஹீரோயினும் ரொம்ப பதட்டத்தில் சைல்டு சென்டருக்கு தான் போகிறாங்க. ஆனால் இப்படி ஹீரோயின் கிளம்பி போகிறத காங் பார்த்துட்டு தான் ஸோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். அங்கே ஹீரோயினும் போய் விசாரிக்கிறப்போ டீட்டெயில்ஸ் வருது, இப்படி ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் உங்கள் பையன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. ஹீரோயினும் ரொம்ப அந்த இடத்துல கதறி அழுது மயக்கம் போட்டு விழுறாங்க. அதுக்கப்புறம் காங் தான் பார்த்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுறாங்க. கூடவே இப்படி பையன் இறந்துட்டாங்கிற டெத் சர்டிஃபிகேட்டையும் கவனிக்காங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் யூரா வீட்டில் லாஸ்ட்டாக ஹீரோயினோட பையன் கிளம்பி போகும்போது ஒரு டிராயிங்கை கொடுத்துருப்பான். ஸோ அதை வச்சு பார்த்துக்கிட்டு அதை எரிக்கா. ஆனால் அந்த டைம் ஹீரோயினோட தங்கச்சி அந்த ரூம்குள்ளே வரதை பார்த்தோன்னே அதை எரிக்காமல் டஸ்ட்பினில் போடுறா. இதை ஹீரோயினோட தங்கச்சி கவனிச்சுட்டு அவள் போனதுக்கப்புறம் அது யாருக்கும் தெரியாமல் சேஃபாக எடுத்து வச்சுக்கிறா. கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மயக்கத்தில் இருந்த ஹீரோயின் கண் முழிக்காங்க. தன்னோட பையன் இறந்ததை அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. கையில் டெத் சர்டிஃபிகேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி அழுறாங்க. கூட இருக்கிற யங்ஜோ தான் கொஞ்சம் சமாதானம் படுத்துறா. ஸோ அப்படியே கொஞ்சம் நாளாக பையனோட நினப்பில் தான் இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவளோட தங்கச்சிலேருந்து ஃபோன் கால் வருது, இப்படி அம்மாவுக்கு திடீர்னு லைட்டாக கை கால் அசைவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் ஸ்டேட்டாக அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக தான் வரா. வந்து இப்படி பையன் இறந்ததுன்னு நினச்சி ஃபீல் பண்ணி அழுறா. அந்த டைம் பக்கத்துலேயே அந்த டிராயிங் இருக்கும். இது என்ன டிராயிங் சொல்லி தங்கச்சிட்ட கேட்கும்போது அவளும் இப்படி நான் யூராவோட ரூமுக்கு போகும்போது என்னை பார்த்தோன்னே அவள் டஸ்ட்பினில் போட்டா, நான் எடுத்து வச்சிருந்தேன்னு சொல்கிறா. ஸோ இதை பார்க்குறப்போ ஹீரோயினுக்கு கொஞ்சம் டவுட் வருது, யூராட்ட சின்ன பசங்களுக்குள்ளது எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக ஜெயிலுக்கு கால் பண்ணி இப்படி ஜெயிலில் இருக்கும்போது எனக்காவது யூரா என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்காளா என்னன்னு சொல்லி விசாரிக்கிறப்போ ஹீரோயினுக்கு தெரிய
தெரிய வருது அவள் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்படின்னா எனக்கு பிறந்த குழந்தைய பற்றி அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அவள் தான் என்கிட்ட என் குழந்தைய பிரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டேட்டாக யூராவோட வீட்டுக்கு வெளியே நிற்கா, மெசேஜ் பண்ணுறா வெளியே வான்னு சொல்லிட்டு. யூரா வெளியே வந்ததுமே ரொம்ப கோவத்தோட என்னோட பையனை என்கிட்ட பிரிச்சது காணாதுன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துலேருந்து நீ அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அவளை கொன்றுலான்னு டிசைட் பண்ணி சண்டை போடுறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நான் அப்பெல்லாம் எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட்டு இல்லைன்னு தான் சொல்கிறான். ஆனால் அந்த டைம் போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. ஸோ 2 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் யூராக்கு இந்த குழந்தை விஷயத்துங்கிறதுனால கொஞ்சம் குற்ற உணர்ச்சி உள்ளே இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம், இதை அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்கிறான். அப்படி கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின்ட்ட என்னன்னா, இப்படி உனக்கு குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ இதை பற்றி ஹீரோட்ட சொல்லாமல் இருக்கணும், நீ சொல்லாமல் இருக்கிற வரைக்கும் நான் இந்த பிரச்சனையை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணுறா. ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்கும்போது கோவம் தான் வருது. இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது, மறுபடியும் ஜெயிலுக்கு போது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக விட்டுருந்தாங்க. மறுநாள் இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு எங்ஜோக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சதுமே ஸ்டேட்டாக காங்கிட்ட தான் சொல்கிறா, இப்படி நேற்று பிரச்சனை வந்திருக்கு, பையனோட விஷயத்தில் யூரா மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ யூராவை தனியாக கூப்பிட்டு வச்சுட்டு ஹீரோயினுக்கு பிறந்திருந்த குழந்தைக்கும் உனக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு பெரிய ஷாக்காக இருக்குது, எப்படி இந்த நியூஸ்லாம் காங்குக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, இது தேவையில்லாத கேள்வியை என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, நீ இன்னமும் யாரையும் ஏமாற்ற முடியாது, என்னோடய ஃபேமிலி மெம்பருங்கிறதுனால தான் உன்னை நான் அமைதியாக விட்டு வச்சுட்ருக்கேன், இன்னும் நீ ஹீரோயினுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு காங் கொஞ்சம் இங்கே யூராவை திட்டி விட, யூரா அடுத்ததாக ஸ்டேட்டாக ஹீரோயினை மீட் பண்ணி இப்படி காங்குக்கலாம் இதை நடந்த விஷயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவனுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சண்டை போடுறான். ஸோ இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது, ஹீரோயின் ஜஸ்ட்டு காங் அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு ஆள் தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் உள்ள ஆள் ஹீரோவோட சித்தியோட பையன் தான் காங்குங்கிறது இப்படி தான் தெரிய வரும். ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக காங்க தான் கோவத்தோடு பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே காங்கே, இப்போ உன்னை பார்க்குறப்பவே தெரியுது, என்னை பற்றி உனக்கு எல்லாமே தெரிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன், ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் என்னோட அம்மா உனக்கு செஞ்சது எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கூடவே நான் உனக்காக எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஏன்னா எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, உன்னை என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் ஹீரோயின் என்னென்னா, எனக்கு உங்கள் மேலே எந்த ஃபீலிங்ஸ் கிடையாது, ஆனால் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவேன், எதுனாலும் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படி தானேன்னு சொல்லும்போது அதுக்கு அவன் ஆமாம் தான் சொல்கிறான். ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களோட வேலையை ரிசைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கே அதே கம்பெனியில் நடக்க இருக்கிற மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம் ப்ரெசன்டேஷனில் கலந்துக்கிட்டு அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துக்கு வரத ஹீரோயின் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வராங்க. இதை பார்க்குற ஹீரோக்கும் சரி யூராக்கும் சரி, ஏன்னா ஹீரோயின் இந்தளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரான்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக இருக்குது. கூடவே ஹீரோயின் அதில் வின் பண்ணதுக்காக 30 மில்லியன் வான் பரிசாக கொடுக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதே கம்பெனியில் காங்கோட ஹெல்ப்போட யூராவோட சப்போர்டினேட்டாக ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ ஹீரோக்கு ஷாக்காக இருக்குது. ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணுற, எதுக்காக இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது, என்னை யாரெல்லாம் நம்பாமல் என்னை வேண்டான்னு சொல்லிட்டு மிதிச்சுட்டு போனாங்களோ அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே யூரா வரா. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் அவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஆனால் ஹீரோயின் இப்போ யூராவை வெறுப்பேற்றதுக்காக ஹீரோ பக்கத்தில் போயிட்டு என்னை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க, டையை நல்லா மாட்டுங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே வெறுப்பேற்றிட்டு போகிறா. ஹீரோ நான் இதுக்கு ஒன்றுமே சொல்ல, ஹீரோயின் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு குழம்பி போய் இருக்காங்க. ஆனால் யூரா தான் ஹீரோவை பார்த்துட்டு அவட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க, எதுக்கு அவள் இப்படி நடந்துக்கிட்டு போகிறான்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் யூராவோட பேச்சை சுத்தமாக கண்டுக்கிடவே இல்லை. ஏன்னா ஹீரோயின் எடுத்து வச்சிருக்க ஃபஸ்ட்டு ரிவெஞ்சே இது தான். ஸோ அடுத்ததான் இந்த போலீஸ் பார்க் லஞ்சம் வாங்க போகிறதா ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ ஹீரோயின் யாருக்கும் தெரியாமல் ஒரு கெட்டாக போட்டுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவங்க ஒரு ரெட் கலர் பாக்ஸில் லஞ்சம் கொடுக்காங்க. இதை ஹீரோயின் ஒரு கேமரா மூலமாக கேப்சர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அதை வெப்சைட் எதுலையும் அப்லோடு பண்ணாமல் நெக்ஸ்ட் டே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக அந்த டைம் யூரா வந்துட்டு நான் எல்லாருக்கும் டின்னர் வாங்கி தரேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் ஹீரோயின் நான் வரல, எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்காங்க. மற்ற எல்லாருமே போகிறாங்க. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோயின் யூராவோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணா. பட் அதில் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கா, என்னென்னு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்கா. இப்போ தான் இங்கே யூராவும் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் யோசிக்கா, ஏன் ஹீரோயின் நம்ம கூட வரல, அவள் வேறு எதுவும் செய்ய போகிறான்னு சொல்லிட்டு திரும்ப வரான். ஆனால் இங்கே ஹீரோயின் பாஸ்வேர்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்களோட வெட்டிங் டேவை தான் பாஸ்வேர்டாக போட்டு வச்சுருக்கா. அதுக்கப்புறம் இப்போ லஞ்சம் வாங்கினத வீடியோவை ஹீரோவோட லேப்டாப்பில் அவளோட பேரில் அப்லோடு பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே யூரா வரான். அதுக்குள்ளே எல்லா வேலையும் ஹீரோயின் முடிச்சுட்டு நார்மலாக இருக்காங்க. ஸோ அவளும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்தா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே போலீஸ் ஸ்டேஷனில் இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்குக்கு அது தெரியாமல் என்ன வீடியோ பார்க்கிங்கன்னு சொல்லிட்டு ஃபன்னாக போய் அதை பார்க்கும்போது அதில் லஞ்சம் வாங்குறதே இவன் தாங்கிறது தெரியும்போது, இல்லை இது நான் கிடையாது, என்னை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிங்கை போடுறான். அதுக்குள்ளே லஞ்ச ஒழிப்பு
துறையிலேருந்து வந்து இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ அப்படியே விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது யூரா தான் அப்லோட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப கோவத்தோட எனக்கு யூராவோட அப்பாவை நான் பார்த்தே ஆகணும், அவரும் லாயர் தான், ஜட்ஜாக இருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அடுத்ததாக அவரை தான் வர வச்சு பேசுகிறான். இப்படி உங்களோட பொண்ணு தான் என்னோட வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கா, இப்போ என்னை வெயிலில் இங்கேருந்து நீங்கள் வெளியே கொண்டு வரலன்னா கண்டிப்பாக உங்களோட பொண்ணு செஞ்ச தப்பெல்லாம் நான் வெளியே சொல்வேன். போதாதுக்கு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்திருக்கிற குழந்தைய வேற அவள் மறைச்சி வச்சு நிறைய தப்பு பண்ணியிருக்கா, அது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வேற மிரட்டுறான். ஸோ அவருக்கு ஒரு வழி இல்லை. ஸோ அடுத்ததான் யூராவை மீட் பண்ணி தான் இப்படி உன்னோட ஐபி அட்ரஸ்லேருந்து தான் வீடியோ அப்லோட் ஆகிருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு தெரியுது ஹீரோயின் பார்த்த வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. கூடவே நீ ஒரு தப்புன்னு சொல்லி உன்னை மன்னிச்சு விட்டா, நீ நிறைய தப்பு செஞ்சுட்ருக்க, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் பிறந்திருக்க குழந்தைய வச்சு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இப்போ தான் அவரும் ஸ்டார்டிங்கில் இவ செஞ்ச தப்புக்கு துணை போயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அப்படியே அந்த திட்டம் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரதப்போ எதிர்ச்சியாக ஹீரோயினோட அம்மா இருக்கிற ரூமை பார்க்கும்போது திடீர்னு அவங்க கை கால்லாம் அசைஞ்சு பேசுகிறாங்க. கூடவே இவ வாசலில் நிற்கிறோம் பார்க்கும்போது ரொம்ப கோவத்தோட இவ பக்கத்தில் வந்துட்டு நீ தான் எல்லா தப்பு செஞ்சது, என் பொண்ணு எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லிட்டு இவ செஞ்ச ஒவ்வொரு தப்பையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் அன்எக்ஸ்பெக்டடாக அந்த இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. கூடவே அவங்க அப்பா பாட்டின்னு சொல்லிட்டு இவ செஞ்ச எல்லா தப்பையும் தெரிஞ்சுக்கிடுறாங்க. ஸோ இவ பயத்தில் இல்லைன்னு சொல்லி கத்துறா. பார்த்தா இது எல்லாமே கனவு அப்படியே தான் இருக்குது. இவளுக்கு மட்டும் அப்படியே ஒரு இமேஜினேஷன் வருது. ஸோ ரொம்ப பயத்தோட அவளோட ரூமில் போய் இருந்துக்கிட்டு ரொம்ப பயப்படுறா. கூடவே ஒரு வேளைக்கு ஹீரோயினோட அம்மா கண் முழிச்சிட்டாங்கன்னா இப்படி தான் நடக்கும், என்ன பண்ணுறது, கண்டிப்பாக அவங்களோட அம்மாவை நம்மளோட கண்ட்ரோலில் வச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ரூம் அரேஞ்ச் பண்ணுறா. அவங்க அப்பாட்டையும் கால் பண்ணி இப்படி ஹீரோயினோட அம்மாவை இங்கே அனுப்பிடலான்னு சொல்லி பேசுகிறா. இதே எதிர்ச்சியாக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்தவங்க அவங்க அப்பா பேசுகிறத வெளியே நின்று ஹீரோயின் கேட்டுருந்தாங்க. ஸோ அவங்க அதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட அம்மாவை கூட்டிகிட்டு போயணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் நர்சிங் ரூம் தேடுறா. பட் எந்த ரூமே அவைலபிளாக இல்லை. ஸோ இதை பற்றி காங்கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது காங் செய்யாமல் இருப்பான். ஸ்டேட்டாக கிம்கிட்ட போய் இதை பற்றி சொல்கிறான், இப்படி ஹீரோயினோட அம்மாவை வேற ஒரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது கிம் ஓகே சொல்கிறான். ஏன்னா கிம் கூட ஹீரோயின் ஒர்க் பண்ணுற டைம் அப்போது ஹீரோயினை பற்றி அவனுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும், ஹீரோயின் எந்த ஒரு தப்பும் செய்யலாம், ஒரு இன்னசென்ட் தான் சொல்லிட்டு. ஸோ அவனே வாலண்டியராக வந்து அதுக்கான எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கார்லையே கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கிம் மாறிட்டா நம்மளை நம்புறாங்கிறது ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யூரா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வரா. பார்த்தா அவங்களோட திங்ஸ் அவங்களும் அந்த இடத்துல இல்லைங்கிறது தெரியுது. ரொம்ப பயப்படுறா, ஏதாட்டும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ காங் ஹீரோயினை கூப்பிட்டு ஓல்கான்னு சொல்லிட்டு வேர்ல்டுலேயே டாப் இன்வெஸ்டரை ஒருத்தவங்களை காட்டுறான். இவங்க இப்போ கொரியாவுக்கு வர போகிறாங்க. ஸோ இவங்களோட ஹெல்ப் நம்மளுக்கு இருந்தால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் ட்ரை பண்ணேன்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் யூராக்கு இப்படி யோல்கா இங்கே கொரியாவுக்கு வருது நியூஸ் தெரியுது. அதனால் இவ இன்விடேஷனாக ஒரு லக்ஸரியான பேக் ஒன்று வாங்கி கொடுத்து விடுறா. பட் மேடம் ஓல்காவுக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது போல். ஸோ ரிட்டர்ன் டேரெக்டாகவே அவட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கூடவே ஹீரோயின் இன்விடேஷனாக ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்ருப்பாங்க கொரியாவில் உள்ளது. அவங்க ரொம்ப நாள் ஃபாரினில் இருந்ததுனால கொரியனோட ஃபுட்டு சாப்பிட்றப்போ அவங்களுக்கு சடனாக ஏதோ மெமரிஸ் வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கூடவே இந்த இன்விடேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மேக்கப் லான்ச் ஈவெண்ட்டுக்கு ஓகே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் காங்கும் ஹீரோயினும் லன்ச் டைமில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு எதாச்சியாக ஹீரோ வராங்க. ஸோ அதே இடத்துல ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு டைம் உட்காந்து சாப்பிட்டு ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோவுக்கு ரொம்பவே அது வருத்தமாக இருக்குது. ஸோ அப்படியே அந்த ஈவெண்ட் ஆன நாளும் வருது. இன்றைக்கி யூராக்கும் ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஹீரோயினுக்கு இருக்குது. இந்த டைம் ஹீரோயின் வேணும்னே ஏதோ நர்சிங் ரூம்லேருந்து ஃபோன் கால் வந்த மாதிரி அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு நான் அர்ஜென்ட்டாக அங்கே போக வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதை கவனிச்சிட்டு இருந்த யூராவும் அந்த அட்ரஸை நோட் பண்ணியிருப்பா. ஒரு வேளைக்கு அவங்க அம்மா நார்மல் ஆகியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு பயத்தில் இவளும் அந்த அட்ரஸ்க்கு கிளம்பி போகிறா. ஆனால் இது எல்லாமே ஹீரோயின் போட்ட பிளானு. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டன் ஹீரோயின் அந்த ப்ரெசன்டேஷனுக்கு வராங்க. அந்த ஈவெண்ட்டில் ஹீரோயின் கொடுக்க வேண்டிய அந்த மேக்கப் ப்ரெசன்டேஷனை யூராவோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா அழகாக முடிச்சிருந்தாங்க. ஹீரோயின் கொடுத்த அந்த ப்ரெசன்டேஷன் அதில் அட்டன் பண்ண மேடம் ஓல்காவுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் அட்ரஸ் கேட்டு போனால் இங்கே யூராவுக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, இந்த ஈவெண்ட்டில் நம்ம கலந்துக்கிடக்கூடாதுன்னா ஹீரோயின் இந்த பிளான் போட்டு நம்மளை இப்படி அனுப்பிப்பான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்ததான் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின்ட்ட சண்டை போடலான்னு வரா. ஆனால் அந்த டைம் ஹீரோயினுக்கு கரெக்டாக மேடம் ஹோல்கார்ட்லேருந்து கால் வருது, தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் இந்த செய்தி சேர்ந்து பின்னாடியே யூராவும் போகிறா. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது யூரா அந்த இடத்துக்கு போகிறா. ஸோ ஹீரோயின் மேலே இப்படி கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா பொய்யையும் சொல்லும்போது அவங்களும் அதை நம்பி ஹீரோயின் அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சு இங்கே காங்கும் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஹீரோயினும் குவாக பண்ணலை, கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூவாக அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கான். ஸோ இதோட இந்த பார்ட் இங்கே முடியுது. ஸோ இனி வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் பார்க்க வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.